ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி 250 கிராம், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப், ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா விப்பிங் கிரீம் 1 கப். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்ட்ராபெரியும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரா எடுத்து இந்த ஸ்டெம்குள்ளே நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெம் இந்த மாதிரி வெளியே வந்துடும். இது நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. நம்ம எல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கத்தி எடுத்து இந்த ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃபில் உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ஸ்டெம் வராது. மீதி ஹாஃபை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளெண்டரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலர் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்ல ஒரு பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் சொல்லும்போது 1 கப் க்ரீமுக்கு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லியிருப்பேன். மெஷர்மெண்ட்டில் அப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். நான் இன்னைக்கு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுக்கிறேன். இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நல்லா கோல்டாக இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். நம்ம இந்த க்ரீமை இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணாதான் க்ரீம் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். நம்ம இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரீம் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம அது கூட 3/4 கப், அதாவது 3/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்தா போதும். இந்த ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த க்ரீமையும் கண்டென்ஸ்ட் மில்க்கையும் நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் கூட வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்ய முடியும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது கூடவே ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த இந்த ஸ்ட்ராபெரி பியூரியாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அரைச்சிருக்கோம். இதுக்கும் எக்ஸாக்டாக எந்த மெஷர்மெண்ட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு 1/2 கப் அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. நமக்கு அந்த ஸ்ட்ராபெரியில இருந்தே நேச்சுரலா நல்ல பிங்க் கலர் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ஈஸி ரெசிபி. இது நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சேர்க்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ அந்த க்ரீமோடையும் கண்டென்ஸ்ட் மில்கோடையும் ஸ்ட்ராபெரி நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும்.
உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ராபெரியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த க்ரீமை ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த க்ரீமை இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு இதை டைட்டாக ரேப் பண்ணி ஃப்ரீசரில் மினிமம் 6 hours இதை வச்சு எடுக்கலாம். இப்போ நான் 8 hours ஃப்ரீசரில் வச்சு இந்த ஐஸ்கிரீமை வெளியே எடுத்திருக்கேன். நீங்கள் மினிமம் 6 hours வச்சா கூட போதும். இந்த ஐஸ்கிரீம் இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸி ரெசிபி. சுகர் ஆப்ஷனல் தான். அது இல்லாமல் நம்ம ஜஸ்ட் இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரியே வரும். நம்ம இதில் ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஃபுட் கலரோ இல்லைன்னா எசன்ஸோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சூர்யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.